மக்கள் வணக்கம். புதிய நம்பிக்கையோடு புதிய அரசியலில் களமிறங்கி இருக்கிறது ஒரு அரசியல் சூறாவளி. அரசியல் சூறாவளி என்று நான் கூறியது வேறு மாறுமல்ல, நமது மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களைத்தான். அந்த அரசியல் புயல் வேலூர் வழியாக சேலம் வந்தடைந்து காஞ்சியில் துவங்கி இங்கே அரியலூரில் மையம் கொண்டுள்ளது. அவருடைய எழுச்சி உரையை கேட்பதற்காக இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சத்தை நோக்கி கூடிக்கொண்டிருக்கிறார்கள். வருங்கால தமிழகத்தை வளமான தமிழகமாக உருவாக்கும் ஆற்றலும் வல்லமையும் நமது சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு மக்கள் அனைவரும் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த புதிய அரசியல் புதிய சிந்தனைக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். நிச்சயமாக நமது வருங்கால தமிழகம் ஒரு பசுமை தமிழகமாக மாறும் என்ற நம்பிக்கையில் எந்தவித ஐயமும் இல்லை. புதிய நம்பிக்கை புதிய அரசியல் நிச்சயமாக மலரும். ஆளும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். என் உயிரின மேலான அன்பு சொந்தக்காரர்களே, அதிலும் குறிப்பாக எழுச்சியுள்ள வீரமுள்ள என்னுடைய தம்பிகளே, இளம் சிங்கங்களே, என்னுடைய அண்ணன்களே, சகோதரிகளே, பத்திரிகை நண்பர்களே, என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரியலூர் மாவட்டம் இது ஒரு வித்தியாசமான மாவட்டம். இந்த அரியலூர் மாவட்டத்தின் மண்ணை தொட்டாலே கோழைகளும் வீரர்கள் ஆவார்கள். வீரர்கள் மாவீரர்கள் ஆவார்கள். அப்படி இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய சொந்தக்காரர்கள் அனைவரும் மாவீரர்கள். இந்த மாவீரர்களுக்கு எல்லாம் ஒரு மாவீரர் இதோ அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவீரர் ஜே குரு அவர்கள், நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மிகவும் பிடித்த மாவட்டம் இந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம். அப்படிப்பட்ட இந்த மண் வீரமுள்ள மண், சொல்ல போனால் வெறி பிடித்த மண். நம் ஐயா மேலும் நம் சமுதாயத்தின் மேல் வெறி பிடித்த மண் இந்த மண். இந்த மண்ணிலே பேசுவதிலே நான் பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நம்முடைய மாவீரன் அவர்கள் என்னை ஒரு சாதாரண பொதுக்கூட்டத்திற்கு அழைத்தார். இங்கே வந்து பார்த்தால் தான் தெரிகிறது இது பொதுக்கூட்டம் கிடையாது, இது ஒரு மாநாடு என்று தெரிகிறது. பொதுக்கூட்டமே இவ்வளவு பெரியது என்றால் மாநாடு நடத்தினால் இந்த மாவட்டமே தாங்காது. அப்படிப்பட்ட இந்த மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை. இது அசைக்க முடியாத கோட்டை. சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் பார்த்தோம். உள்ளாட்சி தேர்தலில் இந்த மாவட்டத்தில் அதிக ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 25 உறுப்பினர்களை நாம் வென்ற மாவட்டம் இந்த மாவட்டம். அதற்கு பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாம். ஆளுங்கட்சியை பற்றி நான் பேசுவது கிடையாது. ஏனென்றால் ஆளுங்கட்சி பணபலம், அதிகார பலம், ஆள் பலம், அதற்கு மேலே நாம் வெற்றி பெற்ற இடங்கள் எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவித்த இந்த ஆளுங்கட்சியை பற்றி நாம் பேச போவது கிடையாது. இந்த மாவட்டத்தில் நாம் பெற்றது 25, திமுக பெற்றது வெறும் 12, நடிகன் கட்சி பெற்றது வெறும் 2. இந்த தமிழ்நாட்டிலே 3 கட்சிகள் தான் ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். யூனியன் சேர்மன் அதிமுக, திமுக, அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த 3 கட்சிகள் தான் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருக்கின்ற கட்சிகள். வேற எந்த கட்சியும் இந்த சேர்மன் பதவி கிடைக்கவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நம்முடைய வளர்ச்சி, நம் கட்சியினுடைய வளர்ச்சி. இதற்கு மேல் ஒருபடி சேலத்திலே நங்கவள்ளி என்ற ஒரு ஒன்றியம், அந்த ஒன்றியத்திலே
அதிக கவுன்சிலர் வெற்றி பெற்றது நம் கட்சி. ஆனால் அந்த ஒன்றியத்தில் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு எதிர்த்து வாக்களித்தார்கள். அதே போன்ற நல்லம்பள்ளி என்ற ஒரு ஒன்றியத்திலே தருமபுரியிலே அங்கே நமக்கு தான் அதிக ஒன்றிய கவுன்சிலர்கள். அங்கே திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்றாக சேர்ந்து நம்மை எதிர்த்து வாக்களித்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த இரண்டு கட்சிகளும் நம்மை பார்த்து பயப்பட தொடங்கி விட்டார்கள். இதுதான் நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று நம்முடைய இனமான காவலர் ஐயா அவர்கள் ஒரு நல்ல முடிவெடுத்தார். என்ன முடிவு? இனி வரும் காலத்திலே இந்த திராவிட கட்சிகளுடன் ஒருபொழுதும் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம், மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே மாற்றணியை அமைப்போம் தமிழகத்திலே என்று ஒரு நல்ல முடிவெடுத்தார். இந்த முடிவிலே தொடக்கத்திலே நம் கட்சியில் உள்ள ஒரு சிலர் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. என்ன ஐயா திடீர்னு இப்படி அறிவிச்சிட்டாரு? இவ்வளவு காலமா நம்ம கூட்டணியில இருந்தோமே, கூட்டணி இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும், ஐயா திடீர்னு அறிவிச்சிட்டாரு, என்ன நம்ம செய்ய போறோம்னு. அப்போ ஒரு சூழ்நிலை. பிறகு உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலிலே அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக நின்றது. ஏன்? எப்படி? அதிமுக கூட்டணியில் இருந்த விஜயகாந்த் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது புதிய தமிழகம் கட்சியோ விரட்டி அடித்து விட்டது. விஜயகாந்த் போய் கேட்டார் அதிமுக அந்த அம்மா எங்களுக்கு பிச்சை போடுமான்னு கேட்டார். போயஸ் தோட்டத்தில் போய் 3 நாள் காத்திருந்தார் விஜயகாந்த். கம்யூனிஸ்ட்காரங்கள் விரட்டி அடித்து விட்டார்கள் இந்த அம்மையார் அவர்கள். அதே நிலைமை தான் திமுகவில். காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தையும் மற்ற கட்சிகள் எல்லாம் அனுப்பிவிட்டார், நீங்க போருங்கள், நாங்க தனியாக நிற்க போகிறோம் என்று. ஆனால் நம்முடைய ஐயா அவர்கள் தான் சுய மரியாதையுடன் நம்பிக்கையுடன் ஜூலை மாதம் 27ஆம் தேதி அறிவித்து இனி வரும் காலத்தில் இவருடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், மாறாக எங்களுடன் யாருனால் வேண்டுமானால் வரலாம், நாங்க தலைமை ஏற்கின்றோம், எங்க கூட யார் வேணா வாங்க, இந்த திராவிட கட்சிகள் தவறு என்று சொல்லுகின்ற ஒரு தலைவர். இந்த முடிவு மிக சிறந்த முடிவு. ஏனென்றால் 15 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சியில் கூட்டணி வைத்தோம். இது ஒரு பெரிய தவறு. இந்த தவறை நாங்கள் உணர்கின்றோம், ஒத்துக்கொள்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நினைத்து பாருங்கள், காங்கிரஸ் கட்சி வேற எந்த மாநிலத்திலாவது காங்கிரஸ் கட்சி 45 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சியாக வரவில்லை. பக்கத்தில் இருக்கின்ற பாண்டிச்சேரியிலே காங்கிரஸ், கேரளாவிலே காங்கிரஸ், ஆந்திராவிலே காங்கிரஸ், கர்நாடகாவில் இதுக்கு முந்தைய காங்கிரஸ், அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆண்ட அந்த கட்சியை தமிழ்நாட்டில் மட்டும் ஆள முடியவில்லை என்றால் மாறி மாறி இவர்களுடன் கூட்டணி. அந்த தவறும் நாம் செய்தோம், 15 ஆண்டு காலமாக நாம் செய்தோம். இனி வரும் காலத்தில் இந்த தவறை நிச்சயமாக நாம் ஒருபொழுதும் செய்ய மாட்டோம். இது உறுதி உறுதி உறுதி. ஆக இந்த முடிவுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலில் உண்மையிலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஆனால் ஊடகங்கள் அதை ஒத்துக்கொள்வதில்லை. அது என்னன்னு தெரியல. எங்களை பத்தி உங்களுக்கு ஊடகங்கள் எங்களை பார்த்தாலே உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியல. அப்படி என்ன நாங்க தவறு செஞ்சோம்? எங்களுடைய இயக்கம், எங்களுடைய நோக்கம் தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான். அதனால இனி வரும் காலத்திலேயாவது இந்த புதிய அரசியல் இதை நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களுக்கு அன்பான வேண்டுகோளை நான் விடுத்துகின்றேன். ஏனென்றால் நம்மளை பத்தி மட்டும் தான் எழுதிட்டு இருக்காங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலிலே, அதாவது கடந்த தேர்தலிலே பார்த்தால் கூட்டணியிலே நின்று ஊராட்சி மன்ற தலைவர்கள் நாம் வெற்றி பெற்றது 510. ஆனால் இந்த தேர்தலில் தனியாக நின்று நாம் வெற்றி பெற்றது 650 ஊராட்சி மன்ற தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இப்படி அதிக அளவில் ஒவ்வொன்றாக அதிக அளவில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஆனால் ஊடகங்கள் தான் அதை ஒத்துக்கொள்ள மனதில்லை அவர்களுக்கு. அது போகட்டும். என்ன மாற்றம், என்ன புதுமை? இலவசங்கள். தமிழ் மக்களுக்கு இலவசங்களை கொடுக்க கூடாது. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை. 3 தான் இலவசமாக கொடுக்க வேண்டும். 1 கல்வியை இலவசமாக கொடுங்கள், 2 சுகாதாரத்தை இலவசமாக கொடுங்கள், 3 வேளாண்மை விவசாயிகளுக்கு பொருட்களை இலவசமாக கொடுங்கள். இந்த 3 இலவசங்களை தவிர வேற எந்த இலவசம் யாருக்கும் கொடுக்க கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பகிரங்கமான கொள்கை. இது ஒரு புதிய கொள்கை, புதிய அரசியல். ஏனென்றால் இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறிக்கு ஆக்கிவிட்டால்
ஒரு பக்கம் இலவசம், மற்றொரு பக்கம் சாராயம், அடுத்த பக்கம் வசனம், அடுத்த பக்கம் சினிமா. இதை 3-4 வைத்துவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி ஏமாற்றி ஆட்சி செய்கின்ற இந்த திராவிட கட்சிகள் வீட்டுக்கு போகின்ற நேரம் வந்துவிட்டது. ஓய்விடுங்கள் பெரியவர்களே, ஓய்விடுங்கள். போதும், நீங்கள் ஆண்டது போதும். இனி வரும் காலத்தில் எங்களுக்கு பாட்டாளிகளுக்கு வழிவிடுங்கள். இதுதான் புதிய அரசியல் மாற்றத்தை நாம் உருவாக்குவோம். இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு என்னுடைய தம்பிகளும், வீரமுள்ள என்னுடைய தம்பிகளும், எழுச்சியுள்ள வெறி பிடித்த என்னுடைய தம்பிகளும், அண்ணன்களும், நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் அணுகுவோம். புதிய அரசியலை நாம் அணுகுவோம். இந்த செய்திகள் எல்லாம் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் நீங்க சொல்ல வேண்டும். என்ன மாற்றம் நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும்? என்ன மாற்றம்? கல்வி எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி என்றாலே அதற்கு பாட்டாளி நம்முடைய ஐயா அவர்கள் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட கட்சிகள் என்ன செய்தார்கள்? ஒரு காலத்தில் கல்வி எல்லாம் யார் நடத்தினார்கள் என்றால் அரசாங்கம் நடத்தியது. அந்த காலத்தில் சாராயத்தை யார் நடத்தினார்கள் என்றால் தனியார் கிட்ட விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு தலைகளாக மாறி சாராயம் அரசாங்கம் நடத்துது, கல்வி எல்லாம் தனியார் கிட்ட விட்டுட்டாங்க. சமச்சீர் கல்வி, சமச்சீர் கல்வி என்ன வேணும்னு யார் சொன்னது? முதல்ல நம்முடைய ஐயா அவர்கள் தான். 15 ஆண்டு காலமாக நம் ஐயாவின் கோரிக்கை. முதலமைச்சருடைய பேரனும் சாதாரண குப்புசாமியோட பேரனும் பக்கத்தில் அமர்ந்து ஒரே படிப்பினை படிக்க வேண்டும் என்று நம் ஐயாவுடைய கனவு. இதுதான் சமச்சீர் கல்வி, சமான கல்வி, கட்டணமில்லாத கல்வி, கட்டாய கல்வி. இதை போராடி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு திமுக சொல்லலாம் நாங்க தான் கொண்டு வந்தோம் சொல்லலாம். எப்படி கொண்டு வந்தாங்க? போராட்டது ஐயா. ஆனா திமுக நாங்க தான் கையெழுத்து போட்டோம் சொல்லலாம். நான் சொல்றேன், இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தது யாரு? மகாத்மா காந்தி. ஆனா சுதந்திரம் கொடுத்தது யாரு? வெள்ளக்காரன் கொடுத்தான், மவுண்ட் பேட்டன். கையெழுத்து போட்டது மவுண்ட் பேட்டன். ஆனா போராடி பெற்றது மகாத்மா காந்தி. அப்படி போன்றது கையெழுத்து போட்டது திமுக அரசு. அதை போராடி பெற்றது நம்முடைய மருத்துவர் ஐயா தான் போராடி பெற்றார். இந்த அம்மையார் அதையும் ரத்து பண்ணி விட்டார்கள். சமச்சீர் கல்வியா ரத்து. இதற்கு மீண்டும் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று நாம் வாதிட்டோம். இதோ நிற்கின்ற இதோ நம்முடைய வழக்கறிஞர் பாலுவை, நம்முடைய இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் பாலுவை ஐயா அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு அங்கே அனுப்பி வைத்து நீ வாதாடி வெற்றியுடன் வாருங்கள் என்று சொன்னார்கள். வெற்றி பெற்றோம். அதிலையும் இப்படி சமச்சீர் கல்வி, நுழைவுத் தேர்வு அடுத்தது. இந்த நுழைவுத் தேர்வு நுழையா தேர்வு, நம்ம பிள்ளைகள் படிக்க முடியாத தேர்வு. டுட்டோரியல் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணாதான் டாக்டர் ஆக முடியும். நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று போராடி பெற்றது இந்த நுழைவுத் தேர்வு ரத்தை. அது யாருன்னா நம்முடைய ஐயா அவர்கள், நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தான். கல்வி கொள்ளையை தடுத்து நிறுத்தியது யாருன்னா அதையும் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போனா 10,000 ரூபாய், காலேஜுக்கு போனா 5 லட்சம் 10 லட்சம், மருத்துவ படிப்பு 40-50 லட்சம், இதெல்லாம் தடுத்து நிறுத்தி சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா நம்முடைய ஐயா அவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். நாங்க என்ன சொல்றோம்? இலவசங்கள் நிறுத்துங்க. இலவச டிவி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், ஆடு மாடு கோழி அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கல்வியை இலவசமா கொடுங்க எல்லாத்துக்கும். அது 1வது படிச்சாலும் சரி, 10வது 12வது காலேஜ், மருத்துவ படிப்பு, என்ஜினியர், எந்த படிப்புனா தமிழ்நாடா கல்வியா இலவசம், அனைவருக்கும் இலவசம் கொடுத்து. ஒரு சீன பழமொழி இருக்கிறது, அதுல சொல்லுவாங்க, if you feed a man a fish you feed him for a day, if you teach him how to fish you feed him for a lifetime. என்ன இங்கிலீஷ் படியாச்சு மாதிரி பேசுன்னு பாக்குறீங்களா? இது என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு மீனை கொடுத்தீங்கன்னா அவன் அன்னைக்கு மட்டும் சாப்பிடலாம். ஆனா அவனுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் அவன் சாப்பிடலாம். அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கல்வியை கொடுங்க, வேலையை கொடுங்க, அவன் சாப்பிட்டுப்பான், சுயமரியாதையுடன் சாப்பிடுவான். நீங்க போடுற பிச்சை, இலவச அரிசியோ, இலவச கேஸோ, இலவச மண்ணெண்ணையோ, இலவச வேட்டியோ, புடவையோ, மிக்சியோ, கிரைண்டரோ, ஆடு மாடு கோழி எதுவும் வேண்டாம்.
பிச்சைக்காரனாக்காதீங்க தமிழ் மக்களை, தன்மானமான தமிழ் மக்களை பிச்சைக்காரனாக்காதீங்க திராவிட கட்சிகளே. போதும், இந்த காலம் போதும், உங்கள் காலம் முடிந்து விட்டது. இனி வருங்காலம் பாட்டாளிகளுடைய காலம் தமிழ்நாட்டில். அடுத்தது சுகாதாரம், அடுத்த இலவசம் சுகாதாரம். சுகாதாரத்தை பற்றி பேசுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தவிர எந்த கட்சிக்கும் அருகதையே கிடையாது. ஐநா சபை பாராட்டுகிற திட்டங்கள் கொண்டு வந்தது யாருனால் பாட்டாளி மக்கள் கட்சி. 108 ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் அறிமுகப்படுத்தியது. தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை சட்டம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதெல்லாம் சுகாதாரம். எங்க கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார மையங்கள், துணை சுகாதார மையங்கள், வட்ட மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் அனைத்தையும் நவீனப்படுத்தி மேம்படுத்தி மருத்துவர்கள், செவிலியர்கள், கருவிகள் எல்லாம் கொடுத்து உயர்ந்த சிகிச்சை, உயர்ந்த இலவச சிகிச்சை சுகாதாரமா தமிழகத்தில் இலவசம். எங்க வேணா போலாம். அந்த வகையிலே நாங்கள் கொடுப்போம், திட்டங்களை கொடுப்போம். சுகாதாரம் இலவசம். அடுத்த இலவசம் எதனால் விவசாயிகளுக்கு, வேளாண்மை துறைக்கு. இன்றைய விவசாயம் சொன்னாலே யாரா அந்த காலத்தில் ஒரு காலத்தில் சொல்ல விவசாயினா பெருமையா சொல்லிப்பாங்க, நான் விவசாயி. இன்னைக்கு யாராவது பெருமையா சொல்ல முடியுமா நான் விவசாயின்னு? எல்லாம் கடனாளிகள். விவசாயிக்கு மறுபெயர் இன்னைக்கு கடனாளி. கடன் வாங்கி விவசாயம் பண்ணி நட்டோம் நட்டோம் நட்டோம். இது பத்தாவதுன்னு அரசாங்கத்தில் எந்த ஒரு உதவியும் கிடையாது. நாங்க ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு அனைத்து விவசாயிகள் இலவச மின்சாரம் தொடரும். இன்னும் அதிகமாக கொடுப்போம். இலவச மின்சாரத்தை கொடுப்போம். இலவச விதைகளை நாங்கள் கொடுப்போம் விவசாயிகளுக்கு. இலவச உரங்களை விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுப்போம். ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிராக்டர் வாங்கி இலவசமாக நாங்கள் விடுவோம். இலவச காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுப்போம். அவர்கள் பொருளுக்கு விலை நிர்ணயம் நாங்கள் கொடுப்போம். இந்த அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா கரும்பு ஒரு டன்னுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க. கொடுத்தாங்களா? 1810 ரூபாய். அதுவும் கையில கிடைக்கல. 4000 கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை விவசாயிகளுக்கு. ஆனா இன்னைக்கு அவ்வளவு மோசமான சூழ்நிலை விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நல்ல திட்டம், 100 நாள் ஏரி திட்டம் சொல்லி நல்ல திட்டம். ஆனால் அது சரியா முறையாக பயன்படுத்தவில்லை. உற்பத்தி கிடையாது அந்த திட்டத்தில். எங்களோட நோக்கம், எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுமையும் விவசாயத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். என்ன பண்றாங்க நீ 100 நாள் வேலை வாய்ப்பு ஏரி திட்டத்தில்? இங்க இருந்து மண்ணு எடுத்துட்டு அங்க போய் கொட்டுறாங்க. மழை பெய்யுது, அந்த மண் இங்க திருப்பி வருது. திருப்பி இந்த மண் எடுத்து அங்க கொட்டுறாங்க, அங்க இருந்து வருது. இதுதான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இதுல எங்கேயாவது ஏதாவது ஒரு உற்பத்தி இருக்குதா? இதுவும் கிடையாது. இதெல்லாம் ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரோம். இதெல்லாம் வித்தியாசங்கள், இதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம். அதே போன்று இன்னைக்கு உரம் எங்கேயாவது கிடைக்குதா? இன்னைக்கு ஃபெர்டிலைசர் எங்கேயாவது கிடைக்குதா? இல்ல, தட்டுப்பாடு. கலைஞர் அவர்கள் எல்லாத்துக்கும் அறிக்கை விடுவாரு, இதுக்கு மட்டும் ஏன் அறிக்கை விடல? ஏன்னா அவருடைய மகன் அங்கே ரசாயனத்துறை மற்றும் உரத்துறை அமைச்சர் மத்தியில் இருக்கிறார். எல்லாத்துக்கும் அறிக்கை விடுவார், இதுக்கு மட்டும் விட்டுட்டார் அவர். இன்னைக்கு ஒரு மூட்டை உரம் 50 கிலோ மூட்டை உரம் காம்ப்ளெக்ஸ் எவ்வளவு இருந்தது? 360 ரூபாய் அந்த காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு 880 ரூபாய். கிடைக்கல.